Mateo, hello. Vâng. Đi lo cái xóm là con đeo அபிட சொல்லி அபிட சொல்லி அப்பாட்ட கொடுங்க பேச கொடுங்க அப்பாட்ட ஆடு அபி சரி ஏதாவது நான் வரேன் 200 500 by 500 உங்களுக்கு நீங்க வேற ரொம்ப அது வேற அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். சவுண்ட் கேக்குதா? ஓ கேக்குது. இதுக்கு ஸ்கிரீன் ஓகே விளங்குது. ஓகே, பிஸ்மில்லா. கடைசியா நாங்க சரளமாக ஓதுறது தொடர்பான விஷயங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். போன கிளாஸ்ல இந்த விஷயம் பேசி ஞாபகம் இதா? ஓ ராகமா ஓதுறது. ஆ. ராகமா ஓதுறதுக்கு நீட்டி ஓதணும். ஆஹா. நீட்டுறதுக்கு மத்துன்ற வேலை சொல்ற அதோட எழுத்துக்களும் அடையாளங்களும் பார்த்தோம். அதுக்கு கடைசியா ஒரு மத்துன்னு பார்த்தோம். என்ன பார்த்தோம்? கடைசியா அந்த மத்துக்கு பேர் சொல்லலையே. ஆஹா, அதுக்கு பின்னால கடைசியா வசனத்தை ஓதுற டைமுக்கு தேவையான மத்து சொன்ன விஷயம் கூட பேசினோம். ஃபதஹ் மத்து, கசர் மத்து, லம்மு மத்து அதெல்லாம் ஓகே. படிச்சோம். அதெல்லாம் சரி. நான் இரண்டு வசனத்துல இறுதியில நிறுத்துற நேரத்துல தொடர்பான மத்து விஷயம் பார்க்கலையா? படிச்சோம். ஒன்று சுகுன்ல நிப்பாட்டணும். அதுக்கு முந்தி மத்துடைய எழுத்து வந்தா அதுக்கு முன்னுக்கு வார எழுத்த நீட்டி ஓதணும்னு பார்த்தோம். எத்தனை அளவுக்கு 6 அளவுக்கு. 6 அளவா? 4 அல்லது 6? ஆஹ் 2 வராது. 4 அல்லது 6 அளவு, 2 ஓ, அல்லது 3 செகண்ட் நாங்க நேற்று. 6. சரி, அப்ப நாங்க இன்னைக்கு இன்னும் ஒரு புதிய பகுதிக்குள்ள வரோம். குர்ஆனை எப்படி நாங்க சரளமாக ஓதுறது. இப்ப நாங்க உங்களுக்கு நிப்பாட்டுற விஷயம் தெரியும், நீட்டுகின்ற அமைப்புகளும் ஓ, தெரியும். இப்ப எங்களுக்கு ஓதுறது ட்ரக்குக்குள்ள போனா எங்களுக்கு அடுத்த இஷ்யூ ஆறுது என்னென்றால், இடையில் நாங்க போயிட்டு திக்கி கொண்டு முட்டிக்கொண்டு மோதிக்கொண்டு ஓதுறேங்கிற அடுத்த பிரச்சனையை நாங்க ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். இப்ப இதுக்கு பேசிக்கலி ஒரு தீர்வை நாங்க கண்டுகொண்டுதான் எழுத்துக்கள் சார்ந்த உச்சரிப்புகளை நாங்க பார்க்குற நேரத்துல எங்களுக்கு அந்த பிரச்சனை அந்த இடத்துல வராம போகலாம். எனவே குர்ஆனை பார்த்து ஓதுற டைம்ல எப்படி நாங்க சரளமாக ஃப்ளோவா ஓதிக்கொண்டு போகலாம் என்றால், உண்மையில ஓதல் என்ற சந்தர்ப்பத்துல 2 உறுப்புகள் தொடர்படுது. ஒன்றை நாங்க கண் என்று எடுத்தால், கண்ணுங்கிறது நேரடியாக எங்களோட மைண்டோட தொடர்பான ஒரு பகுதி. மைண்ட் பார்க்கறது தான் கண் பார்க்கணும், மைண்டோட சேர்த்து கண் பார்க்கணும் என்கிற கேன்சர். இரண்டாவது உறுப்பு எங்கட வாய். வாய்ங்கிறது அதில் ப்ரொனன்சியேஷன் சத்தம் போட்டு ப்ராக்டிஸ் பண்றது எல்லாம் அதில் வரும். கண்ணுங்கிறதுக்குள்ள குறிப்பாக சில பேர் கையை வச்சு ஓதி பழகிப்பாங்க. விரல் ஒன்று வச்சு கொண்டு ஓதி பழகினால் அந்த கை விரலினுடைய அசைவும் கண்ணுக்குள்ளதான் அமையும். அப்ப கண்ணுங்கிறது கை விரலாக மாறலாம். மைண்ட் செட்டிங்ல எங்கட மைண்டோட நாங்க யோசனையோட அந்த சிந்தனையோட ஓதுறத அமையலாம். இப்படி பல வகையில கண் என்ற பகுதி இதுல தாக்கம் செலுத்தும். பட் அடுத்தது வாய். இந்த ரெண்டும் அதற்கே உரிய ஒழுங்குல சிஸ்டத்துல வடிவத்துல அமைகிற டைம்ல தான் எங்களோட ஓதுல எங்களுக்கு இந்த ஃப்ளோ ட்ரெக்ல சரளமாக ஓதுறது என்ற பகுதிக்குள்ள எங்களுக்கு கொண்டு போக இயலும். இது அடுத்த முக்கியமான விஷயம். சரி, உதாரணத்துக்கு இந்த வசனம் ஒரு வசனத்துல இது ரெண்டும் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் என்றால், கண் எப்பயும் முதலாவதாக பார்க்கணும், வாய்ங்கிறது அதை தொடர்ந்து உச்சரிக்கணும். இதான் இதோட சமரி சுருக்கமா சொல்லண்டால். அப்ப கண்ணினுடைய பார்வை அல்லது கண்ணினுடைய அந்த ஓதல் என்கிறது கொஞ்சம் முன்னாடியும், வாய் மூலமாக ஓதுறது கொஞ்சம் பின்னாடியும் ஃபங்க்ஷன் பண்ணிக்கொண்டு பிராக்டிஸ் பண்ணிக்கொண்டு தொழிற்பட்டு கொண்டு போகணும். சரியா? எனவே ஓ, இந்த இடத்துல ஒரு வசனத்தை நாங்க எடுத்தோம் என்றால், இந்த வசனத்தை நாங்க முதலாவது எங்களோட கண் பார்த்துட்டு தான் எங்களோட வாய் பிராக்டிஸ் பண்ணணும். ஆனா ஒரு விஷயத்தை நாங்க விளங்கிக் கொள்ளணும். அடிப்படையில கண்ணால ரீட் பண்றது ஸ்பீடா, வாயால ரீட் பண்றது ஸ்பீடா? கண்ணால. கண்ணால. நாங்க என்ன ஒரு ம். லாங்குவேஜ்லயும் ஒரு பேஜ் உண்டா நாங்க கண்ணால ரீட் பண்ண மாட்டோம், எங்களுக்கு
வித்தின் 2-3 செகண்ட்ஸ் இல்லை 2-3 மினிட்ஸ்ல முடிச்சுட்டு பேசிடுவோம். ஆனா அதே நாங்க வாயால உச்சரிச்சு ஒவ்வொரு எழுத்தாக அழுத்தம் கொடுத்து வல்லினம் மெல்லினம் இடையினம் என்று எல்லாத்தையும் பார்த்து கவனமா உச்சரிச்சு ஃபுல் ஸ்டாப் கமாண்டு சொல்லி அப்படி எல்லாம் பார்த்து நாங்க உச்சரிக்க டைம்ல எங்களுக்கு பெரிய ஒரு டைம் ஒன்று தேவைப்படும். எனவே பேசிக்கல் அடிப்படையில குர்ஆனுடைய ஓதல் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள்லையும் தொடர்பான விடயத்திலையும் எங்களுடைய கண்ணினுடைய வாசிப்புங்கிறது ஃபாஸ்டானது. அடிப்படையில ஸ்பீட் தான், ஸ்பீடானது. சரி, இது முதலாவது ஆன்சர். ரெண்டாவது, வாயினுடைய உச்சரிப்பு வேகத்துக்கு நாங்க அதை கண்ட்ரோல் பண்ணணும். அடிப்படையில கண் ஸ்பீட், அந்த ஸ்பீடை நாங்க கொண்டு வர வேண்டிய தேவை உண்டு இருக்குது. சரியா? அந்த ஸ்பீடை நாங்க கண்ட்ரோல் பண்ணணும். எங்கட வாயினுடைய உச்சரிப்புட வேகத்துக்கு நாங்க அதை கண்ட்ரோல் பண்ணணும். அப்பதான் எங்கட ஓதலை சரியான அமைப்புல பிடிச்சு கொள்ளலாம். எனவே எங்கட ஓதல் சரளமாக ஓதாம போகுதா, இடையில போயிட்டு திட்டி முட்டி மோதிரம் என்றால் பின்வரக்கூடிய 4 காரணங்கள் நாங்கள் அடையாளப்படுத்துகிறோம். இதுக்கான அடிப்படையான காரணங்கள் ஆக நீங்க என்ன செய்யணும் என்றால் இந்த 4ஐயும் கவனமா படிக்கணும். உங்களுக்கு அறிமுகம் இல்லாத பக்கங்களை நீங்க ஓதி பார்க்கணும். இதுல நீங்க எந்த கேட்டகரியில போயிட்டு மாட்டுறீங்க, உங்களுக்கு என்ன இஷ்யூ வருதுங்கிறத நீங்க உங்களை வச்சு நீங்க படிச்சு கொள்ள வேண்டிய தேவைதான் இன்றைய பாடம். சரியா? முதலாவது, இவை இரண்டும் ஒன்றை ஒன்று முந்துதல். அதாவது கண்ணால ஓதுறதுங்கிறது பின்னாடி வந்தும் வாய் முந்தி கொண்டு போயிடும் என்றால் நாங்க ஓதல்ல குழம்புவோம். என்றால் அடுத்த எழுத்து என்ன எழுத்துன்னு தெரியாம நாங்க ஓத போறோம். எங்களுக்கு உண்மையில பாடமாக்கி மனனம் செஞ்சு அறிமுகமாயின வசனமா இருந்தா அந்த இஷ்யூ வராது. நல்லா விளங்கிக்கணும். இது வரும் எங்க அறிமுகம் இல்லாத பரிச்சயம் இல்லாத இதுக்கு முன்னாடி நிறைய நேரம் ஓதி பழக்கம் இல்லாத வசனங்கள்ல தான் இந்த இஷ்யூ வரும். இது முதலாவது விஷயம். ஆகவே ஒன்றை ஒன்று முந்தினா எங்களுக்கு பிரச்சனை வரும். இரண்டாவது, இரண்டுக்கும் இடையில இடைவெளி நீளுதல். அப்படின்னா எங்களோட கண் எப்போதும் எங்களுடைய வாயினுடைய உச்சரிப்பை பின்தொடர்ந்து போய்கொண்டே இருக்கணும். எங்களை தொடர்ந்து நிழல் எப்படி எங்களுக்கு பின்னால வருமோ அந்த மாதிரி மிச்ச கெப் இல்லாம எங்களோட வரணும். கொஞ்சம் கூட கெப் ஆயிடுச்சு என்று சொன்னால் நாங்க கண்ணால பார்த்ததை எங்களோட கண் மறந்துடும், எங்களோட வாய் மறந்து போய்த்திடும் எப்படி ஓதணும் என்றதெல்லாம். உதாரணத்துக்கு நீங்க ஈயாக்கண்டு ஆரம்பிக்கிறீங்க, உங்களோட வாய் உச்சரிக்க கொள்ள நீங்க நஸ்தாயில பார்த்து முடிச்சிட்டீங்க என்றால் இந்த நபுதுவா நபிதுவா வா வா வாக்கு போற அலிஃபொண்டு ஈக்குதா யாக்கு ஷத்து ஈக்குதா இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நான் இதுல திருப்பியும் சொல்ல நாங்க அறிமுகம் இல்லாத வசனம் ஒன்றை பேஸ் பண்ணி பேசினால் நாங்க என்ன செய்வோம், எங்களுக்கு என்ன வகையில வாய் அசைது அந்த அசைவை போட்டு கொண்டு பேசிடுவோம். ஏன் நஸ்தைன்னு முடிக்கிறதா நீங்க டாக்காட்டாயும் ஏடா கண் அங்க எனக்குதான் என் கண். எனவே பக்கம் பக்கமாக நாங்க பிரட்டி கொண்டு போய்ப்போம். நாங்க ஓதினது சரியா பிழையாங்கிறத எங்களுக்கு சொல்ல முடியாத சிச்சுவேஷன் வந்திக்கும். எனவே இரண்டுக்கும் இடையில கெப் அங்க நீளப்படாது. இதனாலதான் நாங்க சொல்றோம் எங்களோட வாயினுடைய ஸ்பீடுக்கு ஏற்ற விதத்துல கண் பார்வையிட ஓதுல கண்ட்ரோல் பண்ணி கட்டுப்படுத்தி கொண்டு நாங்க போகணும். இது இரண்டாவது பகுதி. மூணாவது, கண் வாசிப்பினுடைய வேகத்திற்கு வாயிலான வாசிப்பு மாறுதல். இது மூணாவது பகுதி. அப்படின்னா என்ன விஷயம், கண்ணால ஓதி கொண்டு போகும் ஸ்பீடு உண்டிக்கு நான் சொன்ன ஸ்டார்டிங் கண்ணுங்கிறது அடிப்படையில ஸ்பீட் ஆனதுன்னு சொல்லி அந்த ஸ்பீடுக்கு வாய் மாறிச்சு இருந்தால், வாயால ஓதுறது மாறிச்சு என்றால் நீட்டுறதுக்கான கால அவகாசம் எங்களுக்கு கிடைக்காது. ஒவ்வொரு எழுத்துக்கும் அதுக்கே உரிய உச்சரிப்பை கொடுக்கறதுக்கான கால நேரம் கிடைக்காது. தடுமாற்றங்கள் அதிகரிக்கும். நான் இப்படி உச்சரிக்கிறதா அப்படி உச்சரிக்கிறதா என்று அந்த யோசிக்கிற மில்லி செகண்ட்ஸுக்குள்ளால நான் கடந்து போய் கொண்டே இருக்கணும். சைபாஸ்ட் அப்ப உண்மையில ஓதுங்கிற டோட்டலாக மறைந்து விளப்பம் இல்லாமல் மயக்கமான டொனியில என்ன பேசுறோம்னு எங்களுக்கே புரியாத அமைப்புல நாங்க ஓதிக்கொண்டு போக வேண்டிய சிச்சுவேஷன் உருவாகும். அது உண்மையிலேயே பாவமும் கூட. ஒரு பக்கத்துல பிழைங்கிறதுக்கு அப்பால் உண்மையில எங்களுக்கு கருத்துதான் தெரியாட்டியும் குர்ஆனை ஓதுறதுல அத்தகைய அவசரங்கள் படக்கூடாதுங்கிறது குர்ஆனுடைய ஒரு ஆழமான அடிப்படையான ஒரு கட்டளை எங்களுக்கு. அப்ப நாங்க அந்த அமைப்பு கூட எங்களை மாற்றிக்கொள்றதுக்கு இது பிரச்சனையா பேசிடும். எனவே கண்ணினுடைய வாசிப்பு வேகம் எப்போதும்
கண்ட்ரோல் ஆகிக்கணும் எங்களோட வாயால ஓதுகின்ற அந்த ஓதலுக்கு கீழால் தான் மாறி நடக்கக்கூடாது. இது மூன்றாவது. நான்காவது, இரண்டும் ஒரே இடத்துல சந்திக்கிறது. இதுல ரெண்டு பிரச்சனை இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஈயாக்க நஅ்புது என்று உச்சரிக்கிற நேரத்துல இந்த தாளத்தான் நீங்க பார்த்து கொண்டு மீக்கிறீங்க, அந்த தாளத்தான் நீங்க உச்சரிக்கிறீங்கன்னு சொன்னா அடுத்த எழுத்து என்னன்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது. எனவே நாங்க அந்த இடத்துல நிச்சயமாக தவறு விடுவோம். இது இன்னொரு பகுதி நடக்கும். எப்படி என்றால் ஈயாக்க நஅ்புது என்று ஓதுற டைம்ல எங்கட யோசனை அல்லது சிந்தனை அல்லது எங்கட பார்வை வேறொரு திசைக்கு போகும். ரோட்ல யார் போறாங்க அல்லது வீட்டுக்கு யார் வந்துட்டாங்களா, இப்படி வேற ஏதாவது ஒரு சிந்தனைக்குள்ள போயிட்டாலும் இந்த ஓதல்ல பிரச்சனை வரும். இது நாலும் தான் எங்களுடைய ஓதலை எங்கள்கிட்ட சரளமான ஓதல் இருந்து ஃப்ளோ ட்ரெக்ல ஓதிக்கொண்டு போற ஓதல்ல இருந்து திக்குதல், முட்டுதல், மோதுதல் என்ற அந்த கேட்டகரிக்குள்ள எங்களை மாட்டிக்கொள்ள வைக்கிற இடம். இப்ப நீங்க இப்படி கேட்கலாம், ஒரே மூச்சுல ஓதிக்கொண்டு வாரது திக்கு தானே? என்ன அப்படி அல்ல, நாங்க அது படிச்சுக்கிறோம். உதாரணத்துக்கு பெண்ணான் பெரிய வசனம் ஒன்று நாங்க ஓதினாலும், எவ்வளவு பெரிய வசனத்தை ஓதினாலும் எங்களுக்கு தெரியும் ஒரு இடத்துல நாங்க நிறுத்தலாம், எங்களோட மூச்சுக்கு ஏற்ற விதத்துல நிப்பாட்டலாம் என்று எங்களுக்கு தெரியும். அப்ப அது அந்த இடத்துல எங்களை என்ன செய்யலாது, எங்களை திக்குதலுக்கு ஆளாக்காது. இப்போ உதாரணத்துக்கு இய்யாக நஅ்புது இப்படி நிப்பாட்டுறது திக்குதல் அல்ல. இப்ப நாங்க சரளமா தான் ஓதிக்கிறோம், இதுல பிரச்சனை இல்லை. எது திக்குதல்? இய்யாக நஅ்பு பு பு து இப்படி நாங்க அடிச்சு புடிச்சு வந்து என்ன இந்த விளங்காம ஓத பாக்குறது தான் நாங்க செல்ற அந்த சரளமான ஓதல் என்ற கேட்டகரிக்குள்ள உள்ளடங்காத விஷயம். சரியா? இது விளங்கினாப்புல? ஓ விளங்குச்சு. அப்ப நீங்க கட்டாயம் இத உங்களுக்கு அறிமுகம் இல்லாத பரிச்சயம் இல்லாத வசனங்களை நோக்கி நீங்க நகர்ந்து அதுல நீங்க இதை பிராக்டிஸ் பண்ற டைம்ல தான் உங்களுக்கு ஒரு அளவிட்டு கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் ஒன்று கிடைக்கும். ஓகே, என்னோட இஷ்யூ இதுதான், நான் என்னைய திருத்திக் கொள்ள, அதாவது அர்த்தம் என்னன்னு சொன்னா, நாங்க எழுத்துக்கள் உச்சரிப்புக்குள்ள போறதுக்கு முன்னாலேயே நீங்க உங்களை தயார்படுத்தி கொள்ளணும் திக்குதல் இல்லாம ஓதுறதுக்கு. எந்த வசனத்தை எடுத்தாலும் திக்காம ஓதுறதுக்கு பழகி கொள்ளணும். அதான் இங்க நிக்கிற முக்கியமான விஷயம். சரியா? இதுக்கு பின்னால் நாங்க இன்ஷா அல்லாஹ் இப்ப உங்களுக்கு நாங்க அடிப்படையான 4 கேட்டகரியை முடிச்சுக்கிறோம். ஒன்று, வசனத்திட இறுதி தொடர்பான விஷயங்களை முடிச்சுக்கிறோம். ரெண்டாவது, நீட்டுதல் தொடர்பான அடிப்படைகளை படிச்சு முடிச்சுக்கிறோம். மூன்றாவது, ஒரு வசனத்தை எப்படி நாங்க திக்காம ஓதுறது என்ற 3வது கேட்டகரியை முடிச்சுக்கிறோம். எனவே இது 3 தான் குர்ஆனுடைய உச்சரிப்பை டார்கெட் பண்ணி வசனங்களாக நாங்க ஓதுறதுக்கு முன்னால பார்க்க வேண்டிய விடயங்கள். இதுக்கு மேல ஒன்று இல்லை. இதன் தொடர்ந்து நாங்கள் இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய சப்ஜெக்ட் நேரடியாக உச்சரிப்புகளை நோக்கி பயிற்றுவிக்கின்ற அல்லது ஒவ்வொரு எழுத்துக்களாக நாங்கள் பழகின்ற சப்ஜெக்டை நோக்கி போவோம். இதுல சுமார் 13 சாப்டர் இருக்குது. இந்த 13 சாப்டரும் சுமாராக அல் குர்ஆன்ல காணப்படுகின்ற ரா என்ற எழுத்தை தவிர ஏனைய எழுத்துக்கள் அனைத்தையும் சார்ந்து இது உருவாக்கப்பட்டீங்க. இதில் நிறைய விஷயங்கள் இதுல பின்புலத்திலேயே நாங்கள் அந்த டைம்ல உங்களுக்கு விளங்கப்படுத்துவோம். இதுக்குள்ள போறதுக்கு முன்னால இன்றைக்கு நாங்க சொன்ன விஷயத்தை நீங்க முழுமையாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தீங்கன்றால் அது உங்களுக்கு முழுமையான திருப்தியை தரும். வெக்கேஷனுக்கு பின்னால நாங்க இந்த சாப்டருக்குள்ள மூவ் ஆகலாம். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம்.